ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நம்ம வந்து அலாஸ்கா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ தொடர்ந்து நம்ம அலாஸ்கால டிராவல் பண்ணலாம் வாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 நாங்க தங்கியிருக்கிறது மைக்ரோட்டல் இன் அப்படிங்கிற ஹோட்டல்ல தங்கியிருக்கிறோம். நேத்து நைட்டு வந்து டயர்ட்ல ஹோட்டல பார்க்கவே இல்ல. இங்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கூட பார்க்காமயே வந்து ரூமுக்கு போயிட்டோம். எங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருந்தனால ரொம்ப சீக்கிரமா கிளம்பி காலையிலேயே வந்து இவங்க குடுத்த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன பிரெட்டு, ஜாமு அந்த மாரி தான் குடுத்தாங்க. பேன் கேக் அந்த மாரி இருந்துச்சு. அலாஸ்காவ பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. ஹோட்டல்ஸும் ரொம்ப காஸ்ட்லி தான். இந்த ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேசிக் அமெனிட்டீஸ் இருந்தாலும், இது வந்து $120 அந்த மாரி வந்துச்சு. இதுக்கும் நாங்க ரொம்ப சீக்கிரமே புக் பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் வந்து இவ்ளோ காஸ்ட்லியா இருந்துச்சு. இதுதான் இத சுத்தி இருக்கிற இடம். இந்த ஹோட்டல சுத்தி இப்படிதான் இருந்துச்சு. பார்க்கிங் கூட வந்து நாங்க லேட்டா வந்தப்போ அவைலபிளாவே இல்ல. இங்கலாம் பார்க்கிங் அவைலபிளா இல்ல. இங்க ஓரமா தான் கார நிப்பாட்டியிருந்தோம். அப்புறம் காலையிலே வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். வந்து பார்த்தா நாங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்தோம். ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நல்லா வந்து எங்களுக்கு பாஸ்டன்ல இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒண்ணும் அவ்ளோ குளிராலாம் இல்ல. வாங்க ஹோட்டல் லாபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம அப்படியே ரூம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். செக் அவுட் டைம் 11 ஏஎம் தான். ஆனா இப்பவே கிளம்புனா தான் கொஞ்சம் பிளேஸஸ்லாம் பார்க்க முடியும். அதனால இப்ப வந்து செக் அவுட் பண்ண தான் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க அலாஸ்கா ட்ரிப் பிளான் பண்றீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மந்த் கேலண்டர பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கேத்த மாரி இந்த மந்த்ஸ வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இது கரெக்ட்டான மந்த் கிடையாது. நாங்க இப்ப வந்திருக்கிறது மே லாஸ்ட்ல வந்திருக்கிறோம். இது வந்து கரெக்ட்டான மந்த் கிடையாது. நீங்க வந்து அப்பனா வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஏப்ரல் மிட்டுக்குள்ள வந்தா தான் இங்க வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க முடியும். இதுவே உங்களுக்கு பியர் வியூவிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க மே மிட்ல இருந்து ஜூன் மிட் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் ஜூலை மிட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் எண்ட் வரைக்கும் வரலாம். ஏன்னா, அதுதான் வந்து சால்மன் சீசன். அந்த டைம்ல தான் வந்து பியர் வந்து சால்மன் சாப்பிடுறதுக்காக வந்து வெளிய வரும். அதுக்கப்புறம் அது ஹைபர்னேட் பண்ண போயிரும். ஏன்னா, அதெல்லாம் ஹைபர்னேட்டிங் அனிமல் தானே. இதுவே சால்மன் ஃபிஷிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மந்த்ல தான் வரணும். மத்தபடி உங்களுக்கு சம்மர் ஆக்டிவிட்டீஸ், கயாக்கிங் அந்த மாரிலாம் பண்ணணும்னா, நீங்க மே மிட்ல இருந்து ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் எப்ப வேணாலும் வரலாம். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வால்மார்ட் வரைக்கும் வந்தாச்சு. இங்க வால்மார்ட்க்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்க வந்து வாட்டர் கேன் இதெல்லாம் நேத்து நைட்டு வாங்கவே இல்ல. ரொம்ப டயர்டா இருந்ததுனால உடனே போய் படுத்துட்டோம். அதனால வாட்டர் பாட்டில் ரொம்ப மஸ்ட்டு. அதனால இப்ப போய் அத வாங்கிட்டு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சாப்பிடுறதுக்கு வந்து இங்க வந்து ஹோட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்காது. அதனால இங்க கிடைக்கிற சில பொருட்கள அப்படியே வந்து அப்படியே சாப்பிடுற மாரி பொருட்கள்லாம் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இங்க ஷாப்பிங்க முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்ப கன்டின்யூ பண்ண வேண்டியதான். இங்க எங்க பார்த்தாலும் நம்ம ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சஸ் மாரி இங்கேயும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் அத விட கொஞ்சம் கம்மி தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மவுண்டைன் ரேஞ்சஸா வந்து நெறையா அந்த ஸ்னோ மேல படிஞ்சு அந்த மாதிரி இருக்கு. அத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக் போட்டுருக்காங்க. ட்ரெயின்லயும் நம்ம வந்து இத கவர் பண்ணலாம். ஆனா ட்ரெயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதனால வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் நாங்க போடல. அது மாரி ரொம்ப ஸ்லோவா தான் அது போய் ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு காட்டிட்டே போகும். இந்த சீனிக் வியூவ ட்ரெயின்லயும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னா பண்ணலாம். நாங்க வந்து கார்ல தான் போயிட்டுருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு போக போற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பெலுகா பாயிண்ட். இங்க வந்து ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி, நிப்பாட்டி சீனிக் வியூஸ் வர்ற இடத்துல நம்ம நிப்பாட்டி பார்த்துக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பெலுகா பாயிண்ட். அது ஏன் பெலுகா பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய வந்து பெலுகாஸ் வரும். பெலுகா வேல் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வேல். அந்த வேல் வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும். அது வந்து தலைய ரொம்ப நேரம் அப்படியே மேல தூக்கிட்டு நிக்கும். நாங்க அத வந்து நெறையா அக்வாரியம்ஸ்ல பார்த்துருக்கோம். பட் ஆனா அத வந்து அதோட இடத்துல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்க்கு வந்தோம். இதான் பெலுகா பாயிண்ட். ஆனா வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா வைல்ட் லைஃப்ங்கிறது அது எப்ப வருதோ அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம சீசன் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. பெலுகாவோட சீசன் பார்த்தீங்கன்னா, மே மிட்ல இருந்து ஜூலை மிட் வரைக்கும் தான். அதுவரைக்கும் தான் நீங்க இங்க பெலுகா வேல்ஸ பார்க்க முடியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, குக் இன்லெட் அப்படின்னு ஒரு இடம். இது வந்து அப்படியே வந்து கடல்ல இருந்து பிரிஞ்சு ஒரு வால் மாரி குட்டி ஒரு இன்லெட்ன்னு சொல்லுவாங்க. இன்லெட்ங்கிறது ஒரு வால் மாரி குட்டி இடம் மாரி இருக்கும். பேசேஜ் மாரி. அதுல தண்ணி வந்து இந்த 2 மலைக்கு நடுவுல தண்ணி வந்து கிடக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த பெலுகா வேல்ஸ் வந்து இங்க வந்து கொஞ்சம் ஷாலோவா இருக்கிறதுனால, இந்த இடத்துல அடிக்கடி வந்து தெரியும் போல இருக்கு. அந்த டைடு வந்து வேகமா வரும்போது, இங்க கிளேசியரோட அந்த ஃப்ரெஷ் வாட்டரும், சீ வாட்டரும் கலக்கிற இடத்துல வந்து அந்த டைடு 2ம் மோதும்போது, அந்த வேல்ஸ் வந்து மேல வரும். அது தெரியுங்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து பெலுகாஸ் நெறைய தெரியுது. எந்த ஒரு அனிமலுமே பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்காக தான் மைக்ரேட் ஆகும். அதேதான் சால்மன் சீசனுக்கு தான் வந்து பெலுகாஸும் இங்க வருது.
பியரா இருக்கட்டும், ஆர்காஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெலுகாஸா இருக்கட்டும், எல்லாமே சால்மனுக்கு பின்னாடி தான் வருது. அலாஸ்காவோட வந்து ஃபுல் வாழ்வாதாரமே அந்த காலத்துல ட்ரைப்ஸ்ல இருந்து இருக்கும்போது இருந்தே, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த ஃபிஷிங்க சார்ந்து தான் இருந்திருக்கு. அந்த சால்மன் ரன்ன பேஸ் பண்ணி தான் நம்ம வைல்ட் லைஃப்பும் பார்க்க முடியும். அலாஸ்கால இருந்து நெறைய ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல சால்மன் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஹாலிபட் அப்படிங்கிற ஃபிஷ் இப்படி நெறைய ஃபிஷஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க வேர்ல்டு ஃபுல்லா. நம்மளால ஒரு பெலுகா கூட பார்க்க முடியல. ஏன்னா வந்து வைல்ட் லைஃப் பார்க்கறதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டா வெயிட் பண்ணோம்னா, நமக்கு வெதர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால சரி நம்ம அடுத்து திரும்ப போம்போது வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாங்க அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இது எங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர். இங்க வந்து இவங்க அடிபட்ட அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணி, அந்த அனிமல்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து இங்க வச்சிருப்பாங்க. இங்க வந்து இதுவும் வந்து அவங்களுக்கு நேச்சுரல் ஹேபிடேட்ல இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா வந்து இது மட்டும் போட்டிருப்பாங்க. ஃபென்ஸ் மட்டும் அங்கங்க போட்டிருப்பாங்க. நாங்களும் வந்து நார்மலாவே ஒரு இடத்துல கரடி தெரிஞ்சுச்சு. அந்த கரடிய பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து ஒரு பைனாகுலர் குடுத்தாங்க. அதுல நாங்களும் பார்த்தோம். ஆனா ரொம்ப புள்ளி மாரி ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல, மேல ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி பார்க்கறதுக்கே இது வந்து சரி, நல்லா பக்கத்துல பார்க்கலாம். $30 தான் இதுக்கு வந்து. இது வந்து இந்த மாரி அவங்க ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஆனா வந்து ஃபென்ஸ் மட்டும் இருக்குது. அதனால இங்க வந்துட்டோம். இங்க அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. பியர் இருக்கு, ப்ரவுன் பியர் இருக்கு, பிளாக் பியர் இருக்கு. அப்புறம் வந்து கயோட்டிலாம் இல்ல. ஏன்னா அந்த வின்டருக்கு அது எங்கேயும் உள்ள போய் உட்கார்ந்திருந்துச்சா என்னன்னு தெரியல. அதாவது இங்கேயுமே நம்ம வந்து அது வெளிய வந்தா தான் பார்க்க முடியும். அதுவா வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள போய் உள்ள உட்காந்துக்கிச்சுன்னா, நம்ம பார்க்க முடியாது. இந்த பியர் இப்ப தான் வந்து ஹைபர்னேஷன்லருந்து வெளிய வந்திருக்கு. இந்த ப்ரவுன் பியரும், பிளாக் பியரும். அதனால எங்க லக் இருந்ததுனால, அது கரெக்ட்டா அந்த தண்ணீல வந்து நல்லா குளிச்சிட்டு இருந்துச்சு. அத நல்லா பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ரொம்ப நேரம் அது விளையாடிட்டு இருந்துச்சு. என்ன அது சால்மன் சாப்பிடுறது தான் பார்க்க முடியல. எனக்கு எப்பவுமே வைல்ட் லைஃப் மேல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதோட பிளேஸ்லயே பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா என்ன, இங்க நம்ம வந்து அந்த மாரி எல்லாம் ட்ரெக்கிங் போயி, ட்ரையல்ஸ்லாம் நடந்து போய் பியர பார்க்கலாம். ஆனா அது ரொம்ப கஷ்டமான ட்ரையலா இருக்கும். கண்டிப்பா பார்ப்போன்ற கேரண்டியும் இருக்காது. இன்னொன்னு பியர் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கணும். நம்ம அதுகிட்ட மாட்டிக்கிட்டோம்னா, எப்படி தப்பிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு ஜாலியா குளிச்சுட்டு வந்து, வெளிய வந்து எங்களுக்கு நல்லா வந்து போஸ் வேற குடுத்தாரு. வேலிக்கு அந்த பக்கம் நின்னு பார்க்கும்போதே அவ்ளோ பயமா இருந்துச்சு. என்னடா நம்மள பார்த்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா ஜைஜாண்டிக்கா இருந்துச்சு இந்த கரடி வந்து. ரொம்ப பெரிய கரடி. இது வந்து ப்ரவுன் பியர். இது வந்து அலாஸ்கா இந்த மாரி ஏரியாஸ்ல தான் இருக்கும். பிளாக் பியர்ஸ் தான் ரொம்ப காமனா இருக்கும். இன்னும் எனக்கு நல்லா வந்து கரடிய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட்மை நேஷனல் பார்க் இல்லன்னா கிளார்க்ஸ் ஃபால்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரேட் பெர் பெர்சன் வந்து $700லேருந்து 1000 600, $800 வரைக்குமே இருக்கு. ஏன் 2000க்கு மேல கூட இருக்கு. இவங்க வந்து ஒரு ஃப்ளோட் பிளேன் இல்லன்னா போட்ல கூட்டிட்டு போய் நம்மள காட்டுவாங்க. அந்த ஒரு பார்க் மாரி அங்கேயே லாட்ஜிங் பண்ணி நம்ம தங்கிக்கலாம். அங்க வந்து அவங்க வந்து கரெக்ட்டா போர்ட் வாக்லாம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது அதுக்கு வேலி போட்டிருக்க மாட்டாங்க பியருக்கு. அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கும். நம்ம வந்து அந்த போர்ட் வாக் மேலலாம் நடந்து போயி, இந்த மாரி ஒரு ஃபால்ஸ் மாரி இருக்கிற இடத்துல வந்து, அது வந்து சால்மன கரெக்ட்டா கேட்ச் பண்ணும். அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து சால்மன் வந்து அப்படி குதிச்சு ஓடுறத. அது ஆனா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பட் ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அத ட்ரை பண்ணலாம். இங்க நாங்க அடுத்து பார்த்தது வந்து பிளாக் பியர். பிளாக் பியர் வந்து ஒரு ஒரே ஒரு பியர் தான் இங்க நின்னுட்டு இருந்துச்சு வெளிய வந்து. சரி, அவரு என்னதான் பண்றாரு அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அவரும் வந்து முகத்தவே காட்டாம அந்த சைடு ஏதோ திரும்பி எதையோ வந்து கடிச்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா. நம்மளுக்கு வைல்ட் லைஃப் வியூவிங்க்கு ரொம்பவே பேஷன்ஸ் தேவைதான். ஆனா இந்த கன்சர்வேஷன் சென்டர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்து அந்த அ ஒரு பனிமலைக்கு சுத்தி நடுவுல இருக்கிற மாரி இருக்குது. அதனால வந்து ரொம்ப குளிருது. ஆனா பியருக்குலாம் குளிராம அது போய் நல்லா குளிச்சுட்டு ஜாலியா தான் இருக்குது. நமக்கு ரொம்ப குளிருது. அது இவ்ளோ பெருசா கருப்பு கலர்ல ஒரு பெரிய கோட் போட்டிருக்குது. நம்ம வந்து அவ்ளோ பெரிய கோட்லாம் போடல. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போர்ட் வாக் மாரி வச்சிருக்காங்க. கீழலாம் தான் வந்து பியர்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப பியர்ல இந்த ஒரு பியர் தான் பார்த்தோம் நாங்க. அந்த போர்ட் வாக்ல அப்படியே நடந்து போய் நம்ம வந்து கரடியெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்த சுத்தி காட்டுறேன் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு. இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அப்படியே அந்த மவுண்டெயினுக்கு நடுவுல வச்சிருக்காங்க. இந்த வைல்ட் லைஃப் சென்டர வந்து. அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இந்த மஸ்க் ஆக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம இது மாரி இருக்கு. காட்டெருமை மாரி. காட்டெருமை இல்ல இந்த யாக் மாரி இருக்கு. இப்போதைக்கு நெறைய அனிமல்ஸ் வந்து வெளிய வைக்கல. அந்த வேலியெல்லாம் வந்து காலியா தான் இருந்துச்சு நெறைய இடத்துல வந்து.
பியர் தான் எப்பயுமே ஹைபர்னேட் பண்ணும். ஆனா, அதையே வந்து ஹைபர்னேஷன்லேருந்து வந்துருச்சு போல இருக்கு. சில பியர்ஸ் வந்திருக்கு. இன்னுமே அவங்க நெறைய வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் வெளிய வரல. இதுக்குள்ள ஃபுல்லா நம்ம 1 1/2 மைல் நடந்து போகலாம். நாங்க வந்து கார்ல நிப்பாட்டி, நிப்பாட்டி அங்கங்க பார்த்துக்கிட்டோம். நடக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த குளிர்ல ரொம்ப நடக்க முடியல. வெளிய கொஞ்ச நேரம் இருந்தா வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்க் ஆக்ஸ், பைசன் அதெல்லாம் தான். அது அந்த ஒரு மாடு மாரியே பெருசா ரொம்ப முடி வச்ச மாரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலாஸ்கால மூஸ் ரொம்ப ஜாஸ்தி. இங்க வந்து மூஸ வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ம்பாங்க. ஒரு மூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பவுண்ட் இருக்கும். அது வந்து மோதிச்சுன்னா, நம்ம காரே வந்து அப்படியே வந்து கீழ விழுந்துரும். அந்த அளவுக்கு வந்து மூஸ் வந்து ரொம்ப இங்க ஜாஸ்தி. அதனால எங்க போனாலும் வந்து மூஸ் வருதான்னு பார்த்து வந்து மெதுவா டிரைவ் பண்ண சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு வந்து வார்னிங் குடுத்துருப்பாங்க. இந்த $30 குடுத்ததுக்கு நாங்க இருக்கிறதுலே வொர்த்தா பார்த்ததுன்னா, அந்த 2 பியர் தான். அந்த ப்ரவுன் பியர் வந்து நான் இதுவரைக்கும் ப்ரவுன் பியர் பார்த்ததில்ல. பிளாக் பியர் பார்த்துருக்கேன். ஆனா ப்ரவுன் பியர் அதுவும் வந்து இந்த மாரி நல்லா விளையாடிட்டு வந்து அதுவும் ரொம்ப பக்கத்துல பார்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து இங்க வந்ததுக்கு ரொம்ப வொர்த்தா இருந்துச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் அகெயின் ஆர்ம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த வந்து பெலுகா பாயிண்ட் வச்சிருக்காங்க. இங்கேயும் பெலுகாஸ் ஒரு காலத்துல தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. இங்க வந்து பெலுகாஸ் பத்தின சில லெக்சர்லாம் குடுக்குறதுக்கு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபுல்லா மட்டியா இருக்கு. இது தண்ணி கிடையாது, மட்டு. அதாவது ஐஸும், தண்ணியும் சேர்ந்து கடல் தண்ணியும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு மட்டு மாரி ஆயிடுச்சு. இங்க எல்லா இடத்துலயுமே வந்து வைல்ட் லைஃப்ப புரொடெக்ட் பண்ணணும்னா, நம்ம என்விரான்மென்டல் சேஞ்சஸ வந்து அப்பப்ப மானிட்டர் பண்ணணும். நம்மளும் வந்து என்விரான்மென்டல் சேஞ்சஸ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்விரான்மென்ட் சேஞ்ச் ஆறதுனால எப்படி ஆயிருச்சு பாருங்க. இந்த இடத்துல தண்ணி இருந்த இடம்லாம் அப்படியே வந்து மட்டு மாரி ஆயிருச்சு. இப்ப அதனால இந்த பக்கம்லாம் பெலுகா வர்றதே இல்ல. இப்ப பெலுகாஸ் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாறதுனால, ஓஷனோட ஹெல்த் வந்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பன்னா வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எங்கேயுமே ஃபுட் பிரிண்ட்ஸ கிரியேட் பண்ணக்கூடாது. நம்ம போற இடத்துலலாம். நம்ம ட்ராஷஸ்லாம் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெக்கவர் பண்ண 1, 2 அனிமல்ஸ் அங்கங்க வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பர்குபைன். முள்ளம்பன்றி. இது பேர் ஏதோ ட்விக்ஸ்ன்னு ஒரு வித்தியாசமான முள்ளம்பன்றி. இது வந்து ஒரு ஸ்னோ அவுல். ஆந்தை. இந்த மாரி பனி பிரதேசத்துல இருக்கிற ஆந்தை. இதெல்லாம் நம்ம பழைய இந்த ஹாரர் படத்துல பார்த்த மாரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ். லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து புலி மாரியே இருக்கு. கேட்டு, புலி எல்லாம் சேர்ந்த மாரி ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா தெரியல சரியாவே அதுல. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்து போக போறது பார்த்தீங்கன்னா, போர்ட்டேஜ் கிளேஷியர் தான் போறோம். இந்த ரோடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து சீனிக் ஸ்பாட்ஸா தான் இருக்குது. நம்ம அங்கங்க நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே தான் போறோம். இங்க நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அவலாஞ்ச் வார்னிங் 2 மைல்ஸ், 3 மைல்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்டின்னா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவலாஞ்ச்னா என்னன்னா வந்து ஃபுல்லா பனிச்சரிவு வர்ற மாரியான ரிஸ்க் இருக்கிற இடமா இருக்கும். அந்த இடத்துல வந்து பனி சரியலாம். அதனால வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாம நம்ம ஓட்டிட்டே இருக்கணும் அப்டின்னு போட்டிருப்பாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்டைன் மேல இருக்கிற ஸ்னோ மட்டும் கிடையாது. ஃப்ரெஷ் ஸ்னோவா பெஞ்சது கிடையாது இது எல்லாமே. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உருகிரும். இதெல்லாம் வந்து மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நெறையா வந்து ஃபார்ம் ஆகி ஃபுல்லாவே வந்து கட்டியாகி ஃபார்ம் ஆன கிளேசியர்ஸ் தான். இந்த கிளேசியர்ஸ்லாம் வந்து ஒரு கட்டத்தில வந்து வெடிச்சு, அதுக்கப்புறம் வந்து அது கீழ சரிஞ்சு அப்படியே விழுந்துரும். பிரஷர் தாங்க முடியாம. அந்த மாரி விழுற டைம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த மாரி அவலாஞ்ச் ஃபார்ம் ஆகி, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும். நெறைய இடத்துல இப்படி வடிஞ்ச மாதிரி இந்த மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து கிளேசியர் வந்து அப்படியே வந்து உடைஞ்சு அப்படியே கீழ சரிஞ்சு விழும்போது தான் இந்த மாரி ஆகும். இது பார்க்க என்னமோ ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா இந்த ட்ரையல்ஸ்லாம் நம்ம நடக்கும்போது ரொம்பவே சேஃபா நடக்கணும். ஏன்னா வந்து அவலாஞ்ச் வந்துச்சுன்னா, நம்மளால வந்து அதுலருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த வந்து மவுண்டெயின்ல கிளைம்ப்லாம் பண்ணுவாங்க. ட்ரையல்ஸ்லாம் வந்து இந்த ஐஸ் மேலேயே, கிளேசியர் மேலேயே நடப்பாங்க. இயற்கையா ஃபார்ம் ஆன எல்லா விஷயமுமே ரொம்ப அழகானதா தான் இருக்கும். ஆனா, அதுக்குள்ள நெறைய வந்து நம்மளுக்கு ஆபத்தும் இருக்கலாம். அதனால வந்து நம்ம அவங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸ அங்கங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்லியிருக்கிற ட்ரையல்ஸ்ல மட்டும் தான் நடக்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரையல் நடந்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ் இருக்கிற இடத்துல இப்போ தெரியாத தண்ணீலலாம் எப்படி இறங்கக்கூடாதோ, அது மாரி தெரியாத இடத்துல ஐஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம பாட்டுக்கு முடியாது. அதே மாரி இங்க வந்து ரொம்ப கரடியும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நம்ம கண்ட இடத்துல போயிட்டு எங்கேயாவது வந்து கரடி வந்துச்சுன்னா, அதையும் ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு வந்து தப்பிக்க தெரியணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, போர்ட்டேஜ் கிளேசியருக்கு வந்துட்டோம். இந்த போர்ட்டேஜ் கிளேசியருக்கு வந்து க்ரூசஸ் மாரி விட்டுருக்காங்க. இதுக்கு டிக்கெட் குடுக்குற விசிட்டர் சென்டர் ஒண்ணு இருக்கு. அந்த விசிட்டர் சென்டர் இருந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட்டு போர்ட்டேஜ் கிளேசியர் வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. இந்த கிளேசியர்ங்கிறது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
அது வந்து அதோட ஃப்ரிக்ஷன்ல அது வந்து மலையையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு, அரிச்சு அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப அங்க இருந்த போர்டேஜ் கிளேஷியர் இவ்ளோ தூரம் மூவ் பண்ணி வந்ததுனால, இதுக்கு வந்து க்ரூஸ்ல போய் பார்க்குற மாரி தான் இப்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருமே வாக் பண்ணியே போர்டேஜ் கிளேஷியர பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அது நகண்டு போனதுனால, இப்ப நடுவுல வந்து ஒரு தண்ணி மாரி ஃபார்ம் ஆயிருச்சு. போர்டேஜ் லேக் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப அதனால இந்த க்ரூஸ் வழியா போய் தான் நம்ம வந்து அந்த கிளேஷியர பார்க்க முடியும். நாங்க எதுவும் இந்த க்ரூஸ் டூர்லாம் எடுக்கல. ஆனா சும்மா இங்க பார்க் பண்ணிட்டு அந்த க்ரூஸ் எங்க போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயே வந்து கொஞ்ச நேரம் நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, இங்கருந்து கெளம்பிட்டோம். இந்த போர்டேஜ் கிளேஷியர் பார்த்தீங்கன்னா, சுகாக் நேஷனல் ஃபாரஸ்ட் அதுக்கு கீழ தான் இருக்கு. நம்ம இப்ப எல்லாமே போயிட்டுருக்கிறது ஃபுல்லாவே சுகாக் நேஷனல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் போயிட்டுருக்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அருவி மாரி அழகா தண்ணி விழுந்துட்டுருக்குன்னு. இந்த கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகி இப்படி தண்ணி மாரி கொஞ்சம் இடத்துல விழுது. இது பார்க்க வந்து போற இடத்துல நெறைய இடத்துல இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி அருவியா விழுந்துட்டுருக்குது. இப்ப நம்ம வந்திருக்கிறது போர்டேஜ் கிளேஷியரோட விசிட்டர் சென்டர். இந்த விசிட்டர் சென்டர்ல வந்து சும்மா போய் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்க ஒரு மூவி மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். இப்ப டைரக்ட்டா ஹோட்டலுக்கு தான் போறோம். இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எங்களோட ஸ்டே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் கிளேஷியர் லாட்ஜ் அப்படிங்கிற ஹோட்டல் தான். எக்ஸிட் கிளேஷியர்ங்கிறது இன்னொரு கிளேஷியர். அது இருக்கிற இடத்துல பக்கத்திலேயே வந்து எக்ஸிட் கிளேஷியர் லாட்ஜ்ங்கிற ஹோட்டல்ல தான் தங்க போறோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, சின்ன ஹோட்டல் மாரி தான் பார்க்க தெரியும். ஆனா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் தான். இதுல தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து $170 வந்துச்சு. அதுவுமே வந்து நேத்து சும்மா செக் பண்ணா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. நாங்க புக் பண்ணதுக்கு கேபின் தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. கேபின்ங்கிறது வெளிய இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்கிரேட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஃப்ரீயாவே உள்ளயே இருக்கிற ரூம வந்து அப்கிரேட் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்ப வாங்க உள்ள போய் நம்ம தங்க போற இடத்த போய் பார்க்கலாம். எங்களுக்கு மாடியில தான் ரூம் குடுத்துருக்காங்க. 1 ஃப்ளோரு. இது பார்க்க பழைய காலத்து வின்டேஜ் பங்களா மாரி இருந்துச்சு. பார்க்க நல்லாவும் இருந்தது. ரூமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டல்ல. இது வந்து ஒரு ஃபேமிலி ஓன்டு ஸ்மால் பிசினஸ் மாரி தான். ரூம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா கிடையாது. ஒரு 10 ரூம்ஸ் அந்த மாரி தான் இருந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பார்க்க அந்த பழைய படத்துலலாம் வர இந்த ஹாரர் பங்களால வர இது மாரி இருக்குல்ல. இது பார்க்க பழைய இடம் மாதிரி இருந்தாலும், ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ரூம் வந்து 204. இப்ப நம்ம அங்க தான் போயிட்டுருக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீ தான் குடுத்துருக்காங்க. இந்த கீய வச்சு ஓப்பன் பண்ணி போற மாரி தான் இருக்கு. இப்ப நம்ம ரூம்குள்ள போயி, ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ இங்க பாருங்க. இந்த பெட் எல்லாம் பாருங்க. சூப்பரா இருக்குது. பழைய இங்கிலீஷ் மூவிஸ்ல வர அந்த பெட் மாரி இருக்கு. இந்த ராயலா இருக்கிற பெட் மாரி, அந்த மாரி பெட்லாம் போட்டுருக்காங்க. சின்ன ரூமா இருந்தாலும் வந்து நீட்டா எல்லாமே இருந்துச்சு. அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாப்பிடுற ஏரியா மாரி வச்சிருந்தாங்க. அங்க தான் இருந்துச்சு. இங்க ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க. எப்பவும் இல்லாம இன்னைக்கு நாங்க வந்து 5 மணிக்கே ரூம்க்கு வந்துட்டோம். அதனால இன்னைக்கு சீக்கிரமே தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு, நாளைக்கு திரும்பவும் டிராவல் பண்ணலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க் யூ.